அடுத்து வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர்ஸ். ஸோ கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதோட நேம் வந்து ஃபர்ஸ்ட்டு கிளாஸ் நேம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு ரிட்டர்ன் டைப் இருக்காது. இது எதுக்கு அப்படின்னா, நம்மளோட இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் எல்லாமே வந்து இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு மெயினாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ எப்போவுமே வந்துட்டு நம்ம இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ண மாட்டோம். ஸோ வேணுங்கும் போது தான் பண்ணிப்போம். ஸோ அப்படி நம்ம இனிஷியலைஸ் பண்ணாத சமயம் என்ன நடக்கும் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள டிஃபால்ட் வேல்யூஸ் வந்து செட் ஆகும். அதாவது ஒரு ஸ்ட்ரிங்குனா அதோட வேல்யூ நல், ஒரு இன்டீஜர்னா இன்டீஜரோட டிஃபால்ட் வேல்யூ வந்துட்டு 0, அந்த மாதிரி அதோட டிஃபால்ட் வேல்யூஸ் வந்துட்டு செட் ஆகிடும். ஸோ இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்ம ரெண்டு டைப் வரும். டிஃபால்ட் ஒன்று, பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று. ஸோ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம எவ்ரி டைம் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம் இல்லைங்களா, கிளாஸ் நேம் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம் ஆஃப் அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது எப்போவுமே ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஜென்ரேட் ஆகும். இதே பேராமீட்டரைஸ்டு அப்படின்னா நம்மளா எக்ஸ்பிளிசிட்டாக அதை கொடுக்கணும். ஸோ அதை எப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து default constructor na public constructor Java. So ipa bracket okay. So ipa vandittu private string name, அதே மாதிரி private int id. ஸோ இப்போ நான் வந்துட்டு ரெண்டு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதோட வேல்யூ வந்து இப்போ ஏதாவது இதோட வேல்யூ நான் செட் பண்ணணும் அப்படின்னா நேம் ஈக்குவல் டு ஸ்ரீ, அதே மாதிரி id ஈக்குவல் டு 1 2 3. ஸோ இந்த மாதிரி நாம இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஸ்ட்ரிங்கில் கொடுத்துட்டேன் இன்டீஜர். ஸோ இந்த மாதிரி நாம் வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்மளோட டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து யூஸ் ஆகும். டிஃபால்ட்ன்றதுல பொதுவாக கன்ஸ்ட்ரக்டர் வந்து யூஸ் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணி இப்போ சோர்ஸ் போயிட்டு ஜென்ரேட் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ செலக்ட் ஆல். இது எதுக்கு அப்படின்னா எனக்கு கெட்டர் அண்ட் செட்டர் வந்து எனக்கு இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ கன்ஸ்ட்ரக்டருக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். கன்ஸ்ட்ரக்டர் equal to new constructor Java of. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்னோட sysoutல const dot get id of, அதே மாதிரி const dot get name of. ஸோ இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள இனிஷியலைஸ் பண்ண வேல்யூ வந்துட்டு நம்மளுக்கு இது மூலமா நம்ம ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். ஸோ ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி வந்திருக்கு. இன்கேஸ் இப்போ இதை நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணலை அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். இப்போ நான் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா இன்டீஜரோட டிஃபால்ட் வேல்யூ வந்துட்டு 0, அதே மாதிரி ஸ்ட்ரிங்கோட டிஃபால்ட் வேல்யூ வந்துட்டு நல் அப்படின்னு ஸ்பெசிஃபை ஆகும். அதே மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து அப்ஸ்ட்ராக்டாக இருக்க முடியாது. ஏன்னா அதோட வேலையே வேணுங்கிறப்போ நம்ம இனிஷியலைஸ் பண்ணிக்கிறதுக்கு தான். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் வந்து அப்ஸ்ட்ராக்டாக இருக்க முடியாது, ஸ்டாட்டிக்காகவும் இருக்க முடியாது. ஏன்னா ஒருத்தரையும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணுது. ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது ஒரு தடவை தான் கால் ஆகும். அதே மாதிரி இது சிங்க்ரனைஸ்டாகவும் இருக்க முடியாது. இப்போ இதுவே வந்து பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் இங்கே வந்துட்டு ஸ்ட்ரிங் நேம் காமா இன்டி
integer I அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஒருனா இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் அடிக்குது. என்ன இஷ்யூ அப்படின்னா நான் பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் இல்லாத போது டிஃபால்ட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்மளுக்கு எந்த இஷ்யூவும் வராது. ஆனால் இப்போ நான் பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் இங்கே எக்ஸ்பிளிசிட்டாக நான் டிஃபைன் பண்ணும்போது எனக்கு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கண்டிப்பாக இருக்கணும். நான் இன்வோக் பண்ணேன்னா இப்போ இந்த லைனே இல்லை அப்படின்னா நம்மளுக்கு எரர் அடிக்காது. எனக்கு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வேணும் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம இங்கே டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இன்வோக் பண்ணிட்டு நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக கொடுக்கல அப்படின்னா இங்கே என்ன எரர் அடிக்கும்னா கன்ஸ்ட்ரக்டர் இஸ் அன்டிஃபைன்டுன்னு அடிக்கும். ஏன்னா அந்த சின்டாக்ஸ்க்கு இங்கே எதுவுமே கிடையாது. நம்ம பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கேஸில் அதாவது நீங்கள் வந்துட்டு பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் மட்டும் கொடுத்துட்டு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை இன்வோக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு எரர் அடிக்கும். ஸோ இந்த கேஸில் நான் இப்படி ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். எனக்கு வேணும்னா மட்டும்தான், இல்லைன்னா நம்ம டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை இனிஷியலைஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இங்கே வந்துட்டு ஸ்ரீ கமா 2 ஓகே. ஸோ இங்கே வந்துட்டு this dot name equal to name of this dot id equal to id அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். இதுதான் வந்துட்டு i ஸோ இதுதான் வந்து பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர். இந்த மாதிரி நம்ம எக்கச்சக்க ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணி நம்ம பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெயினாக வந்து கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் உள்ள பேராமீட்டர்ஸோ ஆர்குமெண்ட்ஸோ இருக்காது, என்னோட பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு ரெண்டுத்துக்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி நான் பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறப்போ, அதாவது நான் அதோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கப்போ நான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணக்கூடாது. அப்படி நான் கால் பண்ணேன்னா எனக்கு அது எக்ஸ்பிளிசிட்டாக எனக்கு அது வந்து ப்ரெசென்ட் ஆகி இருக்கணும்.